பேசலாம். சிங்கப்பெண்ணை சீரியலுக்கு வந்தோம் இன்னைக்கு. சன் டிவி சீரியல் அடி மட்டமாக ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் எப்படி நடத்துகிறானோன்னு இந்த இதில் தான் பார்க்குறேன். ஆக்சுவலி ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் போச்சு. பொண்ணுங்களை மட்டமாக ட்ரீட் பண்ணாலும் ஒரு சாப்பாடு ஒரு இது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது தான் சீரியலுக்கெல்லாம் கூப்பிட்றாங்க. நாங்களாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் ஏதோ ட்ரை பண்ணி நாங்கள் வந்துடலான்னு பார்க்கோம். இவ்வளோ மட்டமாக நடத்துன்னு அவசியம் இல்லை. பொண்ணுங்களாம் செக்ஸ் படத்துக்கு நடிக்க வரீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. என்ன மேட்ரு? ஆக்சுவலி ப்ராப்ளமே பெரிய ப்ராப்ளம். இந்த மாதிரிலாம் சீரியல் பண்ணால் எப்படி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அசிங்க பிடிச்சவனாலாம் இருக்கணும். மேனேஜர் டைரக்டர் ஷெட்யூல் டைரக்டர் அறிவே இல்லாமல் பேசுகிறாங்க. என்ன மேட்டர்னே தெரியாமல் ஒரு ஷெட்யூல் டைரக்டர்னா வந்தவொடனே பொறுமையாக சொல்லணும், என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். அதை கேட்கவே மாட்டான். அவன் பேர் திருப்பதி, ஷெட்யூல் டைரக்டர் பேர். வந்தோடனே வாயை ஒடிச்சிடும். ஏதாவது பேசணும்னா பேசாத என்ன பேசணும் சொன்னால் தானே அவனுக்கு தெரியும். எங்க பிரச்சனை என்னன்னு அவனுக்கு அப்போ தெரியவே மாட்டேன், தெரியாது. அப்போ அவங்க வீட்டிலே பொண்ணு அம்மா அக்கா எல்லாரும் இருப்பாங்க. பொண்ணுங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் கூட அறிவு கட்ட ஜென்மமே தெரிய மாட்டேங்குது. மேனேஜர் கேட்க மாட்டான். வந்தோடனே இங்க என்ன செக்ஸ் படத்துக்கு வந்திருக்கீங்க, எல்லாம் பல்லு காட்டுன்னு இருக்கீங்க. இந்த மாதிரி சீரியல் எல்லாம் பண்ணி என்ன மயிர்த்த நீங்க கிளிக்க போறீங்க சொல்லுங்க. வந்தோடனே கழுத்தை பிடிக்கிறான் ஒருத்தன் வாயை உடச்சிருவான்றான். என்ன நடக்குது? வீடியோ எடுத்தாக்கா delete பண்ணனும் சொல்றாங்க. வரல நாங்களும் இன்ட்ரஸ்ட்ல நடிக்கணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது வர முடியும் அப்படிதான் வரோம். இவ்வளவு சீரியல் போயிருக்கோம் ஒத்த நாளைக்கு. இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு, எல்லாரும் படிச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு சினிமாவில் நடிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல ஜூனியர் ஆர்டிஸ்டா எல்லா பிள்ளைங்களும் இங்க வந்து வெளியூர்ல இருந்து வந்து இங்க தங்கி அவங்க அந்த பேமெண்ட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது வந்து இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனால் நாங்கள் வந்திருக்கோன்னா அது எங்களுக்கு அந்த கஷ்டன்றது என்னன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் கூட ஒரு மரியாதை கிடையாது. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு எந்த அளவுக்கு சீப்பாக கேவலமாக நடத்துவோம். அதாவது நாங்கள் எவ்வளோ சீரியலு எவ்வளோ மூவி ஷூட்டு எவ்வளோ பண்ணி போய் வந்திருக்கோம். எங்களை இந்த மாதிரி கேவலமாக ட்ரீட் பண்ணதே கிடையாது. இந்த சிங்கப்பெண்ணை சீரியல் அவ்வளோ ஒஸ்ட்டாக ஷெட்யூல் கேவலமா நேத்து வந்த பிள்ளைங்களும் சொன்னாங்க இவ்வளோ கேவலமா பண்றாங்க, போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு தான் நாங்க வந்தோம். இன்னைக்கு வந்த எங்களையும் போட்டு இவ்வளோ கேவலமா அசிங்கமா செக்ஸ் படத்துக்கு வந்துட்டீங்க நீங்களாம். உங்களெல்லாம் செக்ஸ் படத்துக்கு தான் நாங்கள் வந்து கூப்பிட்டுருக்கோம். சிங்கப்பெண்ணை சீரியல் வந்து செக்ஸ் படமா பார்த்துக்கோங்க எவ்வளோ கேவலமா பண்றாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாருமே ஒரு லொக்கேஷன்லேருந்து வரோம். காலைல 6:30 மணிக்கு வர வச்சு இப்போ டைம் வந்து 9 மணி ஆகுது. எங்கன்னா நாங்கள் எல்லாம் வடபழனிலேருந்து ஒரு லொக்கேஷனில் இருக்கோம். தாம்பரத்தில் 1 hour ட்ராவலில் வேன் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு காலையில் வந்தோடனே ரெடியாகி சாப்பிட்டு ஷார்ட் வெயிலில் காலையிலேருந்து இப்போ வரை ரெஸ்டே இல்லாமல் நட அவ்வளோ நேரம் நடக்க விட்டது இல்லாமல் ஷார்ட்டு போயிட்டுருக்கு. நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். பேசினது சரி தப்பா அவர் பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே சைலண்ட் ஆகிட்டோமா, அதோடு விட்டுணும், அவரும் விட்டுணும், நம்பரும் விட்டணும். அங்கிருந்து வந்து அசிங்கமா பேசுறது இல்லாம பசங்களை அடிக்கிறது இல்லாம எங்களை ஒரு மாதிரி கேட்டது இல்லாம நான் போய் சொல்றேன் நான் போயிட்டு டைரக்டர் கிட்ட சொல்றேன், ஷெட்யூல் டைரக்டர் கிட்ட சொல்றேன், எல்லார்கிட்டயுமே சொல்றேன். நீனா தூண்டி விடுற, நீனா இது பண்ற. தூண்டி விடுறதுன்னா பசங்க கிட்ட தூண்டி பிரச்சனை பண்ணலாம். நான் போய் நியாயமா டைரக்டர் கிட்ட ஷெட்யூல் டைரக்டர் கிட்ட சொல்றேன். அதை கேட்க கூட கேட்காம இவ்வளவுதான் பிரச்சனை. டைம்ல வந்து பசங்க வேலை பார்க்கல, நீங்க வந்து சரியா நடிக்கல, நீங்க வந்து பாசிக்கு போல ஒழுங்கா பேக்ரவுண்ட்ல நீங்க ஒழுங்கா ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னா ஆர்டிஸ்ட்க்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்னன்னு தெரியுமா தெரியாது. ஆனா நாங்க ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு லெவல் வரணும்ன்றதுக்கான நடிக்க வரோம். அவனுக்கு எந்த ஒரு திருப்பதியா எந்த ஏரியா உனக்கு எந்த ஊருமா? உனக்கு அவன் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி எங்க இல்லாம இருந்து வரானோ என்னத்துக்கு நடிச்சு ஒரு லெவல்ல வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான். இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்ங்கிறது உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்ல தெரியுமா என்னன்னு தெரியாது, நீங்க தெரியுமான்னு கூட தெரியாது. ஆனா அந்த வேலை அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அவ்வளோ கஷ்டப்படுத்துறானுவன். அசிங்கமா இந்த மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டாம். எந்த சீரியல் இப்படி பண்ணதே இல்ல. சத்தியமா இந்த சீரியல் ரொம்ப ஒஸ்ட். வேலை வாங்கியிருக்காங்க, நடக்க சொல்லுவாங்க, ஃபுல் டே நடக்க சொல்லிருக்காங்க. நாங்களும் இவங்க ஒரு சீரியல் எடுத்துட்டு ரொம்ப பேசுறாங்க. நாங்க டெய்லி ஒரு சீரியல் போறோம், ஒரு ஏடி பாக்குறோம், ஒரு ஷெட்யூல் டைரக்டர் பாக்குறோம், ஒருத்தரை பாக்குறோம். நாங்க எவ்வளவு சீரியல் போறோம், எவனுமே காது கொடுத்து கேட்க மாட்டான். கால் யார் வந்தாலும் வர லோக்கலா இறங்குறாங்க. மனுஷனா ஜென்மமாட்டு மதிக்க தெரியணும். மதிக்க தெரியலன்னா நீ எல்லாம் ஒரு மயிர பண்ணி வேஸ்ட். என்னத்துக்கு இப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியல. பொண்ணா அவன் வீட்டுல அம்மா அப்பா எல்லாருமே இருப்பாங்க. ஒரு பொண்ணை
செக்ஸ் படத்துக்கு நடிக்க வந்திருக்கான்னு கேட்கான். பல்ல காணிச்சா உடனே அப்படியா பையனும் பொண்ணு சேர்ந்து இதெல்லாம் பேசினாலே நாங்க நாங்க வீடியோ அப்படிதான் எடுத்தோம். வீடியோ நீங்க எடுத்ததை இப்படிதான் ஜூனியர் delete பண்ண ஆர்டிஸ்ட்னா சொல்லி schedule இப்படிதான் director நாங்க என்ன கேக்குறாங்க. அந்த படத்துக்கு delete வெற்றி காணிச்சு பண்ற நடிக்க வரையும் வரோம். அவர் விடல. அசிங்கமா இருக்கு. இவ்வளவுத்தையுமே நாங்க சொன்ன எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தோம். அதை delete பண்றதுக்கு போனை பிடிங்கி உடைக்க போறாரு. தப்பு அவன் மேல தப்ப வச்சுக்கிட்டு டெலீட் பண்ணிடுவோம் எடுத்துருவான். அவன் பிளான் பண்ணி பண்ணிட்டான் டெலீட் பண்ணிட்டான். நீ அதெல்லாம் போட்டு பெருசா இது பண்ணாதுங்க. பாக்க உங்களுக்கு தெரியும்ல என்ன நம்ம எவ்வளவு அனுபவிச்சு நமக்கு தெரியும். இத்தனை பேர் சொல்றோம்ல அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு நாங்க தான் சாட்சி. அவன் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் என்ன வேணா பண்ணிட்டு போட்டும். நாங்கெல்லாம் இருக்கோம். இப்ப என்ன இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கல. நாங்க இங்க வந்துட்டோம். 9 மணி ஆயிடுச்சு. எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. எங்களை வெளிய போக சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் வண்டி இன்னும் வண்டி இங்க நிக்குது. வண்டி நிக்குது. வண்டியை வந்து எடுக்க விடல. பேமெண்ட் எப்படின்னு தெரியாது. அங்க இருந்து தாமரை எங்க நாங்க வந்து வடபழனியில இருந்து தாம்பரம் தாண்டி வண்டலூர் கிட்ட வந்திருக்கோம். ஒரு ஏரியால கூட்டி இன்னும் பேமெண்ட் எப்படின்னு தெரியல. எதுவுமே எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனவங்க எல்லாம் லாங்ல இருந்து வந்திருக்காங்க. நைட் அன்டைம் ஆனா பொம்பளை பிள்ளைங்க பஸ் கிடையாது. இந்த வேன்ல கொண்டு போய் வடபழனி ஏவிஎம் இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பஸ் கிடையாது, ஆட்டோ கிடையாது, எதுவும் கிடையாது. ரேபிடோ புக் பண்ணா இவங்க கொடுக்குற பேமெண்ட்டுக்கு எங்களுக்கு எல்லாம் பெரிய சம்பளம் கிடையாது. எனக்கு 10,000 ரூபாய் உடனே இப்படி மாத்தி தர போறதுல உனக்கு 20,000 ரூபாய் கொடுக்கணும்ல. என்ன 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு நாங்க படுற கஷ்டம் நாயை விட மோசமா படுறோம். இதெல்லாம் யாருமே கேட்கறதுக்கு இல்ல. சரி இந்த சீரியல் மட்டும் தான் இப்படி நடக்க, வேற எந்த சீரியல்லாம் நடக்குது? சிங்கப்பெண் சீரியல் தான். போதும்.